காட்டன் புடவை விரும்பி கட்டுற பர்சனா இருந்தா, அப்ப நான் சொல்லப் போற இந்த 4 தப்பு மட்டும் இந்த காட்டன் புடவை துவைக்கிறதுல நீங்க செய்யவே செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க ரொம்ப லாஸ். சோ காட்டன் புடவை எப்படி மெயின்டைன் பண்றது, என்னென்ன தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறத 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்லப் போறேன். சோ ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும்போது நான் ஆஸ் யூசுவல் எப்போ போல நம்மளோட ஒவ்வொரு சாரி கலரையும் நான் காமிச்சுக்கிட்டே இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லப் போறேன். சோ இன்னைக்கு உங்களுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமான இந்த காட்டன் சாரி கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். சோ அதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதும் எப்படி வாஷ் பண்றது அப்படிங்கறதும் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு 2 விஷயத்துமே நான் கலந்து சொல்ல போறேன். சோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்ப நான் போட வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ எப்போ போலவே மந்த் கிவ் கொடுக்குற மாதிரி இந்த மந்த் கொடுக்க போறோம். சோ நீங்க எந்த மந்த் பார்த்தாலும் நம்ம சேனலுக்கு நம்மளோட வீடியோக்கு ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. சோ நீங்க கமெண்ட்ஸ் தட்டி விட்டு போறதுனால நீங்க எப்ப வேணா கிவ் வின்னர் ஆகலாம். சோ ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம சோ கமெண்ட்ஸ் பண்ற பர்சன்ல இருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணி ஒரு சாரிக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்களே ஏற்கனவே நம்ம கிட்ட எத்தனை சாரி வாங்கியிருப்பீங்க. சோ அந்த பர்ச்சேஸ் பண்ண பர்சன் இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாரி கிஃப்டா கொடுக்க போறோம். அதுக்கு நீங்க மறக்காம என்ன பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட் தட்டி விட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாரி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிருங்க. சோ இன்னைக்கு அட்டகாசமான சூப்பரான கலர் காம்பினேஷன்ல செமையான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். சோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நீங்க காட்டன் சாரியை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட்டுட்டு வேர் பண்ணிட்டு அதை துவைக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். நீங்க கையால சோப் போட்டு எப்பவுமே துவைச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயம் வெளுத்து போயிரும். சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய சாரியோட த்ரெட்டுமே ரொம்ப வீக் ஆகி உடையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்க துவைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் துவைக்கும் போது கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் கோல்டு வாட்டர்ல ஊற வச்சு லேசா அலசி நீங்க அதை ட்ரை பண்ண விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் ஹேங்கர்ல. சோ அது பாட்டுக்கு ட்ரை ஆயிட்டே இருக்கும். சோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய அந்த சாரியோட சாயம் லாக் பண்ணிடும். அது உங்க சாரியோட சாயத்தை லாக் பண்ணி வச்சிரும். சோ அப்படிங்கிற போது அந்த சாயம் உங்களுக்கு அவ்வளவு போகவே போகாது. கோல்டு வாட்டரை மட்டும் எப்பவுமே யூஸ் பண்ணுங்க கண்டன் சாரிக்கு. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் வாஷ் பண்ற மெத்தட். சோ லேசா அலசிட்டு நீங்க போட்டுட்டு அதை எடுத்து நீங்க நிழல்ல காய வச்சு மடிச்சு வச்சுக்கோங்க. அப்பனாதான் உங்க சாரியோட லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பவுமே புதுசு போலவே இருக்கும். சோ இப்ப நாம கொண்டு இருக்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் கலர் என்னன்னு அப்படி பாத்துடலாமா. இன்னைக்கு உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் நானும் காட்டன் சாரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு மிக்சடு காட்டன் தான், பியூர் காட்டன் கிடையாது. சோ நான் சொல்ற காட்டன் சாரி மெத்தட் நீங்க எல்லா சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். காட்டன் சாரீஸ்க்கு மட்டும் இல்ல எல்லா சாரிக்கும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரியான காட்டன் சாரீஸ்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலையும் கீழே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துறாங்க. பார்டர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துறாங்க. சோ இந்த கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும். பாடி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சோ பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சோ இந்த சாரி எப்படி இருக்கு அப்படியே ஓபன் பண்ணி பாத்துடலாமா. காட்டன் சாரி அப்படின்னாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. ஏன் அப்படின்னா அதை வாஷ் பண்றது ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க சாரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா பிளைனா பிளவுஸ் அரௌண்ட் 1 மீட்டருக்கு பிளவுஸ் வந்தது. சோ நம்ம வீடியோல ஆஸ் யூசுவல் எப்பவுமே சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளைனான சாரி டிசைன் இருந்தா பிளைனான பிளவுஸோ எப்பவுமே வேர் பண்ணுங்க. ஆர் சாரி பிளைனா இருந்தா பிளவுஸ்ல டிசைன் வச்சு வேர் பண்ணுங்க. அது உங்களை எப்பவுமே யூனிக்காவே காட்டும். சோ சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரிதான் உங்களுக்கு கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல இந்த ஃபிளவர் போட்டு பாடி ஃபுல்லாமே வந்துருது உங்களுக்கு. சோ இதுக்கு பல்லு பாட்டு அப்படின்னு கிடையாது. இது ஒரு லோ பட்ஜெட் சாரி. பிரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ். இது லோ பட்ஜெட் அப்படிங்கறதால சாயம் போகும், ஷ்ரிங்க் ஆகும். ரொம்ப சாரி ரொம்ப ஒரு மாதிரி போட முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட பியூர் காட்டனும் இருக்கு, மிக்சடு காட்டனும் இருக்கு. ஆனா பியூர் காட்டன் பியூர் காட்டன் எப்பவுமே அது சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா மிக்சடு காட்டன் உங்களுக்கு பியூர் காட்டன் மாதிரி அவ்வளோ மேட்ச் ஆயிரும், சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். சோ இதோட பிரைஸ் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. இந்த பிரைஸ் 299 வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்க போறேன். 299 வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்க போறேன். சோ இந்த கலர் காம்பினேஷன், இந்த கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் ஃபியூ பீசஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். சோ டக்குன்னு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போறேன்னு. ஸோ பார்க்காத வியூவர்ஸ்க்கு நான் அகைன் இதை மென்ஷன் பண்றேன். என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் டேமேஜ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் தாராளமா பண்ணி கொடுக்கும். அது நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, ரெண்டே விஷயம் தாங்க பண்ணணும். நம்ம இந்த சாரி ரிசீவ் ஆன பிறகு பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்துருக்கணும், எந்த ஒரு கட்டுவலாம் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம சாரி ரிசீவ் ஆகி வித்தின் 2 days எனக்கு சென்ட் பண்ணி நீங்க வந்து உங்க இஷ்யூ சொல்லி தாராளமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நோ ரிட்டர்ன் ஆப்ஷன். டேமேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்க்கு எக்ஸ்டெண்ட் தாராளமா பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க துவைக்கும் போது அந்த காட்டன் சாரீஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா துவைக்கும் போது சுடு தண்ணியிலயோ டிட்டர்ஜென்ட் போட்டோ மஸ்ட் துவைச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களோட சாரியை டேமேஜ் ஆக்கி விட்டுரும். அதுக்கு பதிலாக நீங்க கோல்டு வாட்டர், முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டு வாட்டரை மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லிக்விட் டிட்டர்ஜென்ட் இருக்கு இல்லையா, அதை மஸ்ட் யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப உங்க சாரிக்கு சேஃப் அண்ட் செக்யூரா, உங்க சாரி அப்படியே பளபளன்னு வச்சிருக்கும், சேஃப் அண்ட் செக்யூராவும் வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஸோ டிட்டர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிற போது ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஆனா சுடு தண்ணீரை அறவே அது யூஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம கோல்டு வாட்டரை எப்பவுமே நீங்க துவைக்க போகும்போது கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணுங்க. புத்தம் புதுசு போல பலன்னு வைக்கும் உங்க காட்டன் சாரீஸை, அவ்வளோ மெயின்டைன் பண்ண உங்க காட்டன் சாரீஸை. ஸோ இதை வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஷாம்பு போட்டு 10 minutes ஊற வச்சு லேசா அலசி, ரொம்ப கசக்கவும் எதுவும் பண்ணாம அலசி, அப்படியே தண்ணியில இருந்து அலசி 2-3 தண்ணியில அலசி லேசா அப்படியே ஹேங்கர்ல மாய விட்டு அது ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் நிழல்ல வெயில காய வச்சு மடிச்சு அப்படியே புத்தம் புது போல வச்சுக்கோங்க. உங்க சாரி பலன்னு இருக்குங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ நம்மளோட செகண்ட் கலர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ செகண்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா இதுமே சூப்பரான கலர், உங்களுக்கு பர்பிள் வித் பிங்க் கலர். ஸோ பாடி ஃபுல்லாமே பர்பிள் வித் பிங்க் கலர் வந்துருது. உங்களுக்கு நல்ல டார்க்கான பர்பிள். ஸோ நான் இப்போ காட்டுற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு எல்லா ஸ்கின் டோன்காரங்களும் தாராளமா போடலாம். நீங்க ஒரு டார்க் ஸ்கின் பர்சன்னா உங்களுக்கு ஏற்ற சூப்பரான கலெக்ஷன். நீங்க ஒரு நல்ல ஒயிட்டான பர்சன்னாலும் ஏற்ற சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப்பை மட்டும் தட்டி விடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் உங்களுக்கு பர்பிள் கலர்ல வந்துருது. ஸோ இதுல பல்லு பாட்டு அப்படின்னு கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து லோ பட்ஜெட் சாரி. ஸோ 299 வித் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கேன். மார்க்கெட்ல எங்கேயுமே இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இருக்கும் போதே ஆர்டர் பிளேஸ், உங்களுக்கு முன்னாடி வேற யாரும் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உடனே இம்மீடியட்டா இந்த சாரியை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி குயிக்காவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ பீசஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டெய்லி ஒர்க்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ வெளியே அவுட்டிங் போறீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டெய்லி நீட்டா ரிச்சா இருப்பேன்ப்பா அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸை நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களை இந்த கலர் போகுது, ஃபேட் ஆகுது அந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்ததே கிடையாது. ஸோ டெய்லி ஒர்க்கு மஸ்டான யூஸ் பண்ற சூப்பரான கலெக்ஷன் இது. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த காட்டன் சாரீஸை போட்டு நல்லா அலசிட்டு நல்லா பிழின்னு உங்க பலத்தெல்லாம் போட்டு பிழிஞ்சு பிழிய மட்டும் வச்சிடாதீங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா அதோட த்ரெட் எல்லாம் டேமேஜ் ஆகி போய் சீக்கிரமே சாரி ஓஞ்சி போயிருங்க. ஸோ அதனால எப்பவுமே நல்லா பிழியாம லேசா பிழிஞ்சிட்டு உங்களால கம்மியான ஸ்ட்ரென்த் கொடுத்து லேசா பிரிஞ்சுட்டு அதை அப்படியே ஒரு ஹேங்கர்ல மாட்டி விட்டுருங்க. ஸோ அதோட தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்க எடுத்து உங்க கொடியில போட்டு தாராளமா காய வைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிழிய மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டேமேஜ் ஆயிரும் உங்க சேலை. ஸோ அப்ப நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ தேர்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே சூப்பரான கலர், எல்லோ வித் ப்ரௌன் ஷேட். ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு பார்டர்ல பாத்தீங்கன்னா ராணி பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. இங்க நடுவுலயுமே உங்களுக்கு கிரீன் ப்ரௌன், உங்களுக்கு வந்து மஸ்டர்ட் எல்லோ வித் பிங்க் கலர்ல ஃபிளவர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா, அப்போ உங்க சாரீ கட்டினா எனக்கு எடுக்கவே மாட்டேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து நல்ல புஃப்னு காட்டும். உங்களை வந்து அந்த ஸ்லிம்மா இருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் புஃப்னு கட்டும் போது ஸோ உங்களை நல்லா கொஞ்சம் புஃப்னே காட்டும். ஸோ இதுக்கு இது வந்து பிளவுஸ் பார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பிளவுஸ் பார்ட் இப்படிதான் இருக்கும். சாரி ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கும்.
ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத், அதாவது ஷார்ட்டா இருக்கவங்களும் ஒல்லியா இருக்கவங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிளாத், அதுவும் ஒயிட்டா இருக்கவங்க கருப்பா இருக்கவங்க அவங்களுக்கு ஏத்த என்னென்ன கலர் மேட்ச் ஆகுதோ, எந்தெந்த சாரி கிளாத் வந்து அவங்களுக்கு செட் ஆகுதோ அந்த சாரி எப்பவுமே சூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி உங்களுக்கு மேட்சே இல்லாத கலர் போடும்போது, உங்களுக்கு செட்டே ஆகாத கிளாத் போடும்போது இன்னும் உங்களை வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டாவே காமிக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சாரீஸை சூஸ் பண்ணும்போது நல்ல சூப்பரான நல்ல செம்மையான உங்களுக்கு ஏத்த ஆப்டான கிளாத்தையும் கலரையும் தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நல்ல குண்டா இருக்கவங்க, அதாவது வந்து நல்ல ஷார்ட்டா இருக்கவங்க வந்து இந்த சாரியை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாவே காமிக்கோங்க. அவங்க நான் உண்மையதான் சொல்றேன், கொஞ்சம் ஹைட்டாவே காமிக்கும் அந்த மாதிரி கிளாத் இது. ஸோ செம்மையான கிளாத் இது. உங்களுக்கு பிரைஸ் 299 வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்க போறேன். நீங்க 299 எந்த இந்தியால எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போறேன். ஸோ 299 மட்டும் பே பண்ணிட்டு இந்த சாரி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கட்டலாம். இந்த சாரி செம்மையா இருக்கும். இந்த சாரி பார்க்கதான் சிம்பிளா இருக்கா, நான் கெட்டினீங்க அப்படின்னா நீட் அண்ட் ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. செம்மையா இருக்கு இந்த சாரி. பாருங்க, உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க, உடனே உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம வந்து காட்டன் சாரினாலே கஞ்சி போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணுங்க கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி நீங்க கஞ்சி போட்டதுமே வந்து அதை உடனே அளவாரில காஞ்சதும் மடிச்சு வச்சிடாதீங்க. அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அயன் பண்ணணும். அயன் பண்ணல அப்படின்னா அந்த கஞ்சில அந்த பூச்சி, அந்த சில பூச்சிலாம் வந்து அந்த கஞ்சிக்காக உங்க சாரியவே அரிச்சு விட்டுரும், சாரியவே ஸ்பாயில் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கஞ்சி போட்டு ஒரு சாரியை நீங்க வந்து காய வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து அதை அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அலமாரில நீங்க அடிக்க வைங்க, பீரோல வைங்க. இல்ல அப்படின்னா மத்த பூச்சிங்க சின்ன வண்ணுங்க இதெல்லாம் போய் உங்க சாரியை கிழிச்சு விட்டுரும். அந்த கஞ்சி ஸ்மெல்லுக்காக அது போய் உங்க சாரியை ஸ்பாலாக்கி விட்டுருங்க. ஸோ அதனால இந்த தப்பு மட்டும் மஸ்ட் நீங்க செஞ்சிடாதீங்க. நம்மளோட ஃபைனல் கலர் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு சூப்பரான கலர். வாவ், இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூக்கு கிரீன் கலருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான கலர். பாருங்க வீடியோல என்ன ஷோ ஆகுதோ, என்ன கலர் என்ன கிளாத் ஷோ ஆகுதோ அதுதான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேங்க. மற்ற புட்டிக் மாதிரி நான் ஏமாத்தவே மாட்டேன். ஸோ அவங்க மற்ற புட்டிக்லாம் வந்து ரொம்ப லைட்டிங் வச்சு சாரியோட கலரே மாத்தி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது என்னடா நம்ம வேற கலர் பார்த்தோமே இந்த கலர் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்களே வருத்தப்படுவீங்க. அந்த பிரச்சனை நம்ம புட்டிக்ல இருக்கவே இருக்காது. ஸோ ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள். நீங்க என்ன பாக்குறீங்களோ அதே சேம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட சாரி வாங்க ரொம்ப தயங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கிவ் அவேல கலந்துக்கோங்க. கமெண்ட் மட்டும் தான் பண்ணும். கலந்துக்கிட்டு சாரியை வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கைக்கு வந்தோடனே ஃபீல் அண்ட் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே ரெகுலரா எங்ககிட்ட தான் மட்டும்தான் ஆர்டர் போடுவீங்க. அதுக்கு நீங்க ஃப்ரீ சாரி வின் பண்ணணும்னா கிவ் அவேல கண்டிப்பா மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா கிவ் அவேல ஃப்ரீ சாரீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 2 பேர்த்துக்கு 2 சாரி எவ்ரி மந்த் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே கமெண்ட் மட்டும் தட்டி விட்டு போங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாரியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு சாரி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். எப்படி அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண பர்சன்ல இருந்து சூஸ் பண்ணி ஒரு சாரியை நம்ம எவ்ரி மந்த் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து டக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாரியாச்சும் உங்களால இந்த மாதிரி லோ பட்ஜெட் சாரி, நம்ம பேஜ்ல ஹை பட்ஜெட்டே கிடையாதுங்க. எப்பவுமே அரௌண்ட் ஒரு 600க்கு கீழே தான் நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷனுமே இருக்கும். அதுவும் ரொம்ப இவ்வளோ லோ பட்ஜெட் கலெக்ஷனா விற்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்காதா? நீங்க வாங்கி டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அப்புறம் புரியும். அவ்வளவு பிரிட்டியா இருக்கும் சாரீஸ் எல்லாமே. கிளாத் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா எங்க கிட்ட ஒரு சாரியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணுங்க. நீங்க 4 சாரி வாங்கணும் அவசியம் இல்லை, ஒரே ஒரு சாரி மட்டும் வாங்க. நீங்க வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு சாரி வாங்கி நீங்க வீட்டுக்கு வந்தோடனே அதோட கலரே மாறி போயிடும். ஸோ அந்த பிரச்சனைலாம் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ மறக்காம எல்லாரும் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக், லிமிட்டட் பீசஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபியூ பீசஸ் தான் இருக்கு. வேற யாரும் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து வேணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா
எல்லாருக்கும் பிடிச்ச காட்டன் சாரி 10 பட்டி காட்டன் சாரி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க.